பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவன் நம்மளை மறைச்சி ஒவ்வொரு காரியம் நடத்தி கொண்டிருப்பது எல்லாம் அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காணத்தக்க ஒவ்வொரு காரியம் கேட்கத்தக்க உன் நினைவுகள் என் நினைவுகள் என்று சொல்லி ஏசாயா 55:8 படிப்போம். இப்போ ஒரு நிலைமையை கொடுத்து நம்ம ரொம்ப யோசித்து நம்ம பயணிப்போம் இல்லையா? இன்றைக்கு இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்குன்னு, இந்த காரியத்தை இப்படி பேசினா சரியாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். அந்த கடவுள் ஒரு காரியத்தை வைத்திருப்பார். தூரத்திலும் நினைவுகள், அதிகமாக அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிப்பார். 138 2 தூரத்தின் நம் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ தூரத்திலிருந்து நினைவுகள் அறிந்த தேவனுக்கு தெரியாத நமக்கு எந்த காரியம் தெரியாது. அவருக்கு என்ன தெரியுமோ நமக்கு ஒருவேளை புரிய வைப்பார் வேதத்தின் மூலிமா. இல்லை என்றால் அது கண்ணுக்கு நிறையாக தெரிய வைப்பார். இதுதான் தேவனுக்கும் நமக்குள்ள ஒரு சின்ன காரியத்துக்கு. நான் ஒரு சிலருக்கு சொல்லுவேன், சில காரியங்கள்லாம் என்கிட்ட பார்த்தோன்னா ஒரு சிலருக்கெல்லாம் கோபத்தோடு இன்னும் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். வேற ஒருவரை விட்டு விலகி போவதை காட்டியும் பேசிக்கொண்டே மெல்ல மெல்ல விலகிடலாம் என்று சொல்லி யோசிப்பவர்களும் தெரியும். ஏன்னா என் ஊழியக்கார வார்த்தையை நான் திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிற தேவன். இப்போ ஊழியக்கார வார்த்தைகளை ஒரு காலகட்டாயத்தில் ஸ்டெப்பாக ஒரு படியும் ஏறி வருவதை போல தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் சந்தித்து வழிநடத்தின காலங்கள் அநேகம். அது நன்மைக்குரிய காரியங்களாக அவங்க செய்ய வர காரியங்களுக்கு ஒத்துழைப்பு கூடுதலாக இருந்தால் அந்த ஊழியக்கார வார்த்தை என்னைக்கும் நிலைத்திருக்கும், நிறைவாக இருக்கும். சில காரியங்களில் இப்படி தான் வாழணும் என்று நம்ம கொஞ்சம் மாற்றி அமைத்து கொண்டு போனால் என்னத்துக்கு அவர் இப்படி பேசுகிறாரு, அவர் சுயநலமாக பேசுகிறாரு என்று நினைக்கக்கூடிய காலம் தான் இந்த கடைசி காலம். இன்றைக்கி பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி நீங்கள் கூட நிறைய விஷயத்த ஒருவரை மாறி ஒருவரை வேதத்தில் காரியம் முடியும். நான் காலையில் மத்திய புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கப்படும் போது வேலை ஆட்களை கொடுத்து ஒரு வசனத்தை படித்தேன். காலையில் ஒரு ஆட்களும் மாலை ஒரு ஆளுக்கும் மதியானம் ஒரு ஆட்களை கூப்பிட்டு தன் வேலை வாங்கும்போது சம்பளத்தை ஒரே விதமாக தான் கொடுப்பார் என்பது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட்களை அனுப்பி கொண்டே இருப்பார். எதுக்குமே இந்த ஜனங்க ஒத்துழைக்காது, தானாக வந்து மறித்து 3 நாள் உழைத்தேன். இந்த 2 செய்தியும் வேதத்தை நம்ம படிக்கிற செய்தி தான். இன்றைக்கி இருக்கிற அந்த கடைசி காலங்களில் காலத்தில் கடவுளை தவிர நம்மளை விடுதலை கொடுக்க ஒருவரும் இல்லை என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவங்க தான் நிச்சயமாக நிறைவேற்றி எல்லா காரியத்திலும் ஜெயத்தை பெறுவோம். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி உங்களுடைய ஒருவர் உங்களுக்கு கொடுத்து தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தையை அதை தப்பாக எதிர்நோக்குறீங்க, இல்லை அவர் கொடுத்து அவரான ஒரு செய்தி மற்ற இடத்துல பகிர்ந்து கொள்ளுவீங்க. மற்றவங்க பார்த்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனையோ விஷயத்துக்கு தன்னுடைய சொப்பனங்களை முன்னாடி அறிவிப்பது அந்த ஊழியக்காரன் தான். இன்றைக்கி நம்ம யாரோடு இருக்கணும், யாரோட இணைக்கப்படும் நிறைய ஊழியக்காரன் எனக்கு தெரியும். சிலர்லாம் என்னோட பகிர்ந்து கொள்ளப்பட்ட காலத்தை காட்டியும் இன்றைக்கி தன்னுடைய சுயநலமாக பகிர்ந்து கொள்வது நிறைய பேர் உண்டு. இவரை குற்றப்படுத்துவது என்னோடய வேலை இல்லை, அவங்க வாழ்க்கையிலேருந்து மாறி உயர்ந்து வருவது தான் என்னுடைய வேலை. அப்படி தான் இன்றைக்கி மலைப்பகுதியில் நான் கடந்து பயணிக்கும் போது அந்த மலைப்பகுதியில் நான் கடந்து ஒவ்வொரு இடமும் பார்த்து கொண்டே வந்தேன். ஏன் ஆண்டவர் என்னை உயர்த்தாத காரணம், ஈசாக்கு போல் என்னை உயர்த்திருக்கலாம்ல. ஏன்டான்னு சொன்னால், ஈசாக்கு வறுமை வரும்போது ஆதியாகத்தில் இருக்கும் 26 போது ஆபிரகாம் இந்த பஞ்சம் போல ஈசாக்கு காலத்தில் ஒரு பஞ்சம் நின்றாகப்படும் போது கடவுள் அழைத்து நான் சொல்லும் தேசத்துக்கு போ என்று அந்த தேசத்தில் அவன் விதைத்தான் 100 மடங்கு பெற்றான். அதை நான் யோசித்தேன், எனக்கு ஏன் கொடுக்கலான்றவர நான் 27 ஆண்டு 28 ஆண்டுகளாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் 100 மடங்கு இன்னும் வெற்றி பெறவே இல்லையே. எனக்கு கொடுத்ததெல்லாம் உனக்கு உன் கருத்தில் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு மனிதன் யாரை என்ன பேசுன்னு தெரியாது இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த காணிக்கை கேட்பதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா செய்தியில் காணிக்கை கொடுங்க என்று சொல்வதை காட்டியும் அதுக்காக நீ வேண்டிக்கொள்ளு என்று சொல்கிறது தான் அதிகமாக சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால்
கொடுக்க மனது உள்ளவர்கள் நிச்சயமாக கொடுத்திருப்பாங்க. கொடுத்துக்காக மனது இல்லாதவர்களும் அதை என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. நமக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அந்த பாடு இருக்குதுன்னா யோசிப்போம். அதுன்னு உண்மை. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளை இன்றைக்கி படிக்க வைக்கணும் போது அநேக பணம் செலவழிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், செலவழிக்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில்லு கட்டணும். இத்தனையும் தாண்டி அப்புறம் போனால் தான் மற்றவங்களுக்காக கடவுளுக்காக காணிக்க கொடுக்குற காரணம். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் அவங்க சபையை சார்ந்தவனான்னு கேட்டால் கிடையாது. என்னையே ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீலாம் இலவச ஊழியக்காக இருப்பான்னு. என்னுடைய பிள்ளையும் கூட அதான் சொல்லுவாங்க, இலவச ஊழியக்காக இருப்பான், மற்ற ஊழியக்காரை போல வயந்து வரத்துக்கு காலத்துக்கு நீ பேசுனதும் கிடையாது, இனி பேச போகிறதும் கிடையாது அப்படின்னு ஒரு சில ஊழியக்காரங்க எடுத்து சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள நான் கேட்பேன், என்னங்க எங்கள் வீடு வந்துட்டீங்க, இந்த மாதிரி இடம் மாறிட்டீங்களாமே. ஆமாம், கர்த்தர் வாழ்த்தினாரு. நாங்கள் அம்மா இயேசுவை தேடின்னு போகிறேன், எங்களை மட்டும் ஏன் ஆண்டு வச்சுக்கிற தெரியல. நீ இலவச ஊழியக்காரங்க. அதுதான் உண்மை. இலவச ஊழியக்காரர் போகிற இடத்துல ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாங்கன்னா அதை குடிச்சிட்டு போயினே இருப்பார். அப்படி தாங்க எனக்கு வர காணிக்கெல்லாம் தன் விருப்பத்தின்படியாக ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து அனுப்பாங்க. எமர்ஜென்சி ஊழியக்காரன் கூட இன்னொரு ஊழியக்காரர் கிண்டல் அடிச்சார் ஒரு காலத்தில். இப்போ எந்த ஊழியக்காரன் நான் பேசுறது கிடையாது. அவங்க வளர்ச்சி அடைந்த காலத்தில் நான் எப்படி இருக்கணுன்றது சொல்லப்படும்போது நான் கட்டுமானத்துக்குள்ளே போகிறதுக்காக சொன்னேன் அந்த வார்த்தை. எமர்ஜென்சிக்கு நீ தான், இல்லை இலவசத்துக்கு நீ தான், எங்களால் அப்படி போக முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு கூட ஒரு சிலர் ஓப்பனாகவே சொன்னேன். இப்படி நிறைய பேர் உண்டுங்க. என்னோடய ஊழியம் செய்தவங்க சிலருக்கு நல்லா இருக்கா காரணங்கள் அதுதான். போகிற வேலைக்கேற்று கூலி வாங்குவாங்க. ஏன்னா அது கேட்க மனதில்லாத, கொடுப்பதை போதும் என்று மனதோடு கடந்து போயிடுவேன். இதுதான் தீமோத்தேயுக்கும் 1 சாமுவேல் நினைக்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போதும் என்று மனதோடு இருக்கணும் என்று சொன்னார். போதும் என்று மனதோடு இருக்கு. பண ஆசை எல்லாம் தீங்குக்கு முதல் படமாக இருக்குது என்று 10ஆம் வசனம் சொல்கிறாரு. இப்போ அதை யாரும் படிக்கிறது கிடையாதுங்க. ஒருவேளை இது போதும் என்ற மனது வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி தாங்க ஊழியத்தில் நான் கடந்து ஓடின ஓட்டங்கள். அப்படி சில கேள்விகளுக்கு எனக்கு நடத்த முடியாது இருக்கும் இல்லையா? சில இடத்துல குடும்பத்தில் சில நேரத்தில் ஆகாரத்துக்காக எதிர்பார்ப்பாங்க. அது என்னுடைய பாக்கெட்டில் என்னுடைய பர்ஸில் கை வைக்கும்போது ஒன்றுமே இருக்காது. அப்போது சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும் காலம்புல்லான்னு சொல்லி என்னை பேசுனது கூட உண்டு. அதுக்காக நான் சென்னையை விட்டு இந்த கிராமத்துக்குள்ளே வந்தேன். ஏன் வந்துட்டேன்? நான் போதும் என்ற மனதோடு இருப்பதை போதும் என்று. என் மனைவி இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு போவாங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு 1000 ரூபாய் 1500 வருமா என்று சொல்லி அதை எதிர்பார்த்து அவன் என்னைக்கு கவர்மெண்ட் கொடுக்குதோ ஒரு 1000 ரூபாய் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு அனுப்புவாங்க. மனைவிக்கு 2வது அவங்க ஏரியாவில் கடந்து போனால் தான், 100 நாள் வேலை கடந்தால் தான் இது அந்த வேலையை அனுபவிச்சுப்போம். அந்த மாதத்துக்கு வர அந்த ஒரு 1000 வச்சு தான் நான் பயணிப்பேன். அதுக்காக எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணீங்க. இனி வர காலத்தில் கர்த்தர் எப்படி உயர்த்து வர எனக்கு தெரியாது. ஈசாக்கு கோல் அறுவடைக்கு ஆயத்தப்படும் போது அது 100 மடங்கு ஈசாக்கு கொடுத்து உயர்த்துறது கூட உயர்த்தலாம் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை படிக்கப்படும் போது 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சில ராஜாக்கள் எல்லாம் ஒரு மனமாக கூடி ஒரு தேசத்தை கடந்து பயணிப்பாங்க. அவங்க பயணித்து கொண்டிருக்கும் போது அவங்க வைத்து கொண்டிருக்கிற அநேக மிருக ஜீவத்துக்கு தாகத்துக்கு தண்ணி கிடையாது. எனக்கு முதல் பாடமே ஒரு செய்தி மூலிமா நான் பார்க்கப்படும் போது தண்ணி தான் முதல்ல ஒரு கலசம் தண்ணி தான் நமக்கு மத்திய புத்தகத்தில் இருக்கும் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில். நீ ஜென்ரலாக ஒரு மருத்துவர் சொல்லியிருந்தார், ஒரு சொம்பு தண்ணி குடிக்கும்போது எப்படி குடித்தா எப்படி ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கின்றதை பற்றி அங்கே சொன்னதை நான் பார்த்துருந்தேன். அந்த நேரம் பார்த்து நான் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை படிக்கிறேன். இங்கேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா, தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணி இல்லாத, தன்னுடைய வர ஜனங்களுக்கு தாகம் தீர்க்க தண்ணி இல்லாத போது அங்கே ஒரு ராஜா மறு ராஜாக்களுக்குள் பேசி கடந்து போகும்போது இங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரா என்று கேட்கும்போது எலிசாவை தேடி கடந்து பயணிக்கிறேன். பாருங்கள், யுத்தத்துக்கு கடந்து போனவங்க ஆடு மாடு குடும்பத்துக்கு தண்ணி தேவைக்காக கடந்து போகிறாங்க. அவர் சந்திக்கிறாரு. அங்கே சில காரியம் நடக்க விடும்போது உன்னை கொண்டு அல்ல உங்களை கொண்டு செய்வான். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக நிறைய காரியத்தை செய்வாங்க. கர்த்தருக்கு விரோதமாக நிறைய காரியத்தை செய்வாங்க. பசி பாடு உபத்திரங்கள் வரும்போது இவங்கள கலந்து போய் ஒரு இடத்துக்கு கேட்க கடந்து போவாங்க. அந்த கேட்க கடந்து போகும்போது மனிதன் பேசுவான், ஒரு காலத்தில் நீ என்னை கடினமாக பேசினியே,
உன்னை கொண்டு நான் செய்ய மாட்டேன். இவர் எப்பவுமே என்னை கொடுத்து அன்பாக அரவணைப்பார், என்னை பார்க்கும்போது நமஸ்காரம் பண்ணுவார், இவரை கொண்டு உனக்கு உதவி செய்யணும். ஆனால் ஆண்டா அப்படி கிடையாதுங்க. யார் நம்மளை ரொம்ப வெறுக்கிறார்களோ, யார் நம்மளை புறம்பாக தள்ளுகிறார்களோ, யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூசிக்கிறார்களோ அவங்களை கண்டு ஒரு யுத்தத்தையும் கத்தரை பண்ணுவார். நானும் அப்படிங்கிறாங்க வந்து ஏன் வயசு ஏற்றுக்கொண்டேன். கடவுளே இல்லைன்னு சொன்னேன், கடவுள் இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின கத்தர். அப்படி இங்கே யோசேப்பின் ஒரு மனிதனை நாடி கடந்து போய் கேட்கும் போது அந்த எலிஷா, நீங்கள் போய் சூரமண்டலத்தை கொண்டு வாங்க, இயேசுவை நம்ம பாடி துதிப்போம் என்று அவங்க பாடி துதிக்கப்பாங்க இல்லையா. 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கப்படும் போது அவங்க சொல்லுவார், நீங்கள் வழக்கால வெட்டுங்க அப்படின்னு சொல்லப்படும் போது அவர் பார்ப்பாங்க இல்லையா, ஒரு ஊழியக்காரன் இப்படி சொல்கிறான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. என்னங்க மழையை காணும், காற்றை காணும், வழக்கால வெட்ட சொல்கிறாரு, இது நடக்குமோ நடக்காதோ. என்னங்க புத்தகத்தில் அழகாக ஒரு வசனம் இருக்கும், 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இது நடக்குமோ நடக்காதா என்று நீங்கள் நினைக்க என் கைகள் குறுகி போல என்று சொல்லுவார். நல்லா பாருங்கள், சில இடங்களில் ஊழியங்கள் கரெக்டாக இருக்கும். சரியாக ஊழியக்கார வார்த்தையை தேவன் திடப்படுத்தேன். இது பார்த்து நான் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவேன், நடக்குமோ நடக்காதா என்று நீ எதிர்பார்க்குற, என் கைகள் குறுகி போல என்று சொல்லி கடலுக்கு கட்டளையிட்டார், காடியை கொண்டு வந்தார். காற்றுக்கு கட்டளையிட்டு காடியை கொண்டு வந்து ஜனங்கள் போஷிக்கத்தக்க உதவி செய்த கர்த்தர். இன்னைக்கு ஆடு மாடுகள் தாகம் தீர்க்கணும், அப்போ ஆற்று தண்ணி புறப்பட்டு வரணும். மழையை நீ பார்க்க மாட்ட, காற்றை நீ பார்க்க மாட்ட, ஆனால் வழைக்காலை வெட்டி வை, அது வழியாக தண்ணி வருன்ற. அதே போல் இவங்க வழைக்காலை வெட்டுறாங்க, பாட்டு பாட்டு துடிக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார் 18ஆம் வசனம் போது, இது கர்த்தர் கை, கர்த்தருக்கு இது அற்பமான காரியங்க. கர்த்தருக்கு இது அற்பமான காரியம். நீ விசுவாசிக்க கூடுமானால் நீ படிக்க வேதத்தை படிக்க முடியும் என்று சொன்னால், இல்லை தேவாலயத்தை கடந்து போய் நீ இயேசுவை பற்றி கேட்டால், இயேசுவிடத்து நீ இது வரைக்கும் நம்பாத இருந்து உன்னை நம்பிக்கையுள்ள சிலராக கர்த்தர் உன்னை மாற்றணும் என்று சொன்னால், இன்னைக்கு காற்றை காண மாட்டால், மழையை காண மாட்டால், ஆனால் உன் குடும்பத்தில் தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணியை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் வேலைக்காக வெயிட்டிங்கில் இருப்பாங்க, திருமணத்துக்காக வெயிட்டிங்கில் இருப்பாங்க இல்லையா, நல்ல ஒரு வீடு வாசல் கிடைக்குமான்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருப்பாங்க. இவைகளெல்லாம் அதிகாரியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ கேட்டால், நிச்சயமாக பணத்தை பார்க்க மாட்டேன், நல்ல வேலையை பார்க்க மாட்டேன், ஆனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் இல்லையா. கடவுளை பொறுத்த வரைக்கும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொறுத்த வரைக்கும், நீ எதிர்பார்த்துக்கின்ற மழை பெய்யாது, எதிர்பார்த்துக்கின்ற காற்று அடிக்காது, மின்னல் வராது, ஆனால் வழக்காலில் தண்ணி புறப்பட்டு போகும் என்று சொன்னால், நீ அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களை காணும்படி தண்ணியை பார்க்கக்கூடியதாக தேவன் வெளிப்படுத்தினான். அப்போ அந்த மக்கள் கடந்து பயணித்து கொண்டிருக்கப்படும் போது எதிராளி அவங்கள முறியடிக்கலான்னு சொல்லி எதிர்வாங்க. இந்த தண்ணி போய் அந்த ஏரியிலையோ அந்த ஆற்று நிரம்பப்படும் போது அந்த அதிகாலையில் வானத்திலேருந்து சூரியனுடைய அது மேலே பட்டதுமே அந்த தண்ணி ரத்தம் கலராக மாறப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்துக்கு படித்த ரொம்ப நல்லா இருக்கும். ரத்தங்களாக வந்து பார்த்துட்டு நமக்கு விரோதமாக வந்தவர்கள் இஸ்ரவேல் மகள் மாண்டு போனார் என்று சொல்லி திரும்பி போகும்போது இவங்க பின்னோக்கி போய் அவங்களை முறியடிப்போம். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த மனிதன் நம்ம வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லி கலங்கி இருக்கிறீர்கள், எந்த மனிதனை கொடுத்து நீ பயந்து கொண்டிருக்கிறீர்கள், ஐயோ இந்த காரியம் நடக்க மாட்டேங்குதே, இது வந்தால் கூட அது சரி பண்ணிடலாம்னு நினைப்பேன். முதல்ல உன்னையும் உன் பிள்ளைகளும் யாரோடு இணையணும், யாரோட சேரணும், யாரோடு இருக்கணும் என்று சொல்லிப்பார். மனுஷனிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்குற, கர்த்தரிடத்தில் நீ எதிர்பார்த்துப்பார். நான் தான் யோசித்தேன். சில கேள்விக்கு நான் ஆளாகப்படும் போது சிலதெல்லாம் நன்மைக்காக நான் சொல்லி கொண்டிருப்பேன். சில மனிதர்கள் என்னை நோக்கி பார்க்குற விதமே வேற, ஆனால் கடவுள் என்னை நோக்கி பார்க்குற விதம் வேற. அதுதான் சொல்கிற, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல இல்லையா, அவருடைய நினைவுகள் அல்ல. நான் ஒரு விஷயத்தை கொடுத்து ரொம்ப ஆர்வமாக யோசித்து கொண்டிருப்பேன், ஆர்வமாக பேசி கொண்டிருப்பேன். அது சிலர் அற்பமாக நினைப்பேன், தன்னை கொடுத்து குறை சொல்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ தான் என்னை நானே கேள்வி கேட்பேன், நான் ஆண்டவரே இந்த மாதிரி கேள்விக்கு தானே நான் யோசித்து வச்சேன், இந்த மாதிரி காரியத்துக்கு நான் யோசித்து வைத்தேன். ஒரு வாரம் என்கிட்ட பொருளாதாரம் இருந்தால் அந்த காரியத்தை நான் செய்திருப்பேனே, என்கிட்ட தான் ஒன்றுமே கிடையாது,
இல்லை, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதான் உண்மை. என்னோட பகிர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மனைவியோ பிள்ளைகளுக்கு தான் தெரியும், உலகத்துக்கு தெரியாது. எப்போது இல்லாதவனை இருப்பது இப்போது தான் இந்த உலகத்தில் என்ன ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நான் கேட்குற ஜனங்கள்லாம் எத்தனையோ பேர் இருந்தோன்னு அநேகர் பேச விட்டாங்க. நான் அதை பற்றி கவலைப்படுவேன். இல்லை, ஒன்று பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்து அறியாத நீங்கள் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து தெரியாத இருந்தாலும், உன் மனதளவுக்கு அந்த ஆலயத்தை கட்டின ஆண்டவர் நீ கூட சொல்லிப்பாரு, என் விண்ணப்பத்தை தாமதித்தாலும் உன் விண்ணப்பத்தை நிச்சயமாக கர்த்தர் கேட்பார். எத்தனை பிரச்சனை கொடுத்து பயப்படாது. நடக்குமா நடக்காதான்னு கர்த்தர் நீங்கள் நிர்ணயித்ததையும், திருமண காரியமாக இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீ விதைக்கிற அறுவடையாக இருந்தாலும் சரி, 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார். அதுதான் உபாகம் 1:14 சொல்லுவார், 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. ஆனால் இங்கே ஆதியாக 21ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது, 26ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது, அந்த தேசத்தில் கஷ்டப்பட்டு போன ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்தினார். மற்றவங்க போராமைக்குரியவராக மாற்றும்படி தேவன் உங்களை உயர்த்துவார். பிரசங்கிக்கிற என்னையும் அப்படி கர்த்தர் உயர்த்துவார் நான் விசுவாசிக்கிறேன். என்னை உயர்த்து கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். என்னுடைய ஆலயத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, உடைய கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். இந்த விண்ணப்பங்களெல்லாம் கேட்டு இது ஆண்டவர் காது உள்ளவன் கேட்க கடுவான் மார்க் 4:9 சொன்னது போல ஒவ்வொரு காதுக்குள்ள இது பாயப்படும் போது இதயம் திறக்கப்படட்டும், விசுவாசிக்கட்டும், தேவனுடைய மகிமை காணட்டும். ஆதி மனிதர்கள் இஸ்ரேல் மக்கள் செய்த நன்மைகளை மறுபடியும் எங்கள் மேலே இந்த கடைசி காலத்தில் முன் நடப்பது போல் இப்போது நடக்கும் என்று இதோ வெளிப்பாடு புத்தகத்தில், நீ சங்கீத புத்தகத்தில்ப்பா, நீ சொல்லப்பட்ட பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீ சொன்னீரப்பா, முன் நடப்பது இப்போது நடக்கும், இப்போ நடக்கும் போது விசாரிக்கப்படும் என்று அப்படியே நடக்கத்தக்க உதேசி சகல கட்டோடித்து பரிசுத்தமாக நன்மைக்கு தொடரட்டு பெருகேஷன். ஆமீன், ஆமீன், ஆமீன்.